நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் சிருஷ்டி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ், எஸ் சிவசுப்பிரமணியன், சிருஷ்டி ஷோர்லைன் திருவான்மியூர், சிருஷ்டி 212 சோளிங்கநல்லூர், எஸ்ஆர் ஹெவன் பெரும்பாக்கம். ஒரு ப்ராடக்ட்டை வந்து எப்படி வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்டை கொண்டு போகிறது, அது எப்படி பிராண்ட் பண்ணுறது, அது எப்படி மார்க்கெட் பண்ணுறது. ஸோ ஆல் திஸ் இஸ் அ லேர்னிங். இது வந்து எம்பிஏ, எந்த எம்பிஏக்கு போனால் கூட உங்களுக்கு அது தெரியாது. யூ கேனாட் லேர்ன் ஆல் திஸ். அண்ட் தேர் ஆர் பீப்புள் நம்மளோடய இருக்கும்போது, அவங்களோட இருக்கும்போது அவங்கள அப்சர்வ் பண்ணாலே போதும். அவங்க சொல்லணும்னு கூட இல்லை, வி ஜஸ்ட் ஹேவ் டு க்ளோஸ்லி அப்சர்வ். பட் இந்த கோவிட் டைமில் வந்து ஹாஸ்பிட்டலே கிடைக்காம தவிக்கும் போது நம்ம ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் என்சிசி மெம்பர்ஸ்ன்றதுக்காக நம்ம சொன்னதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கொடுத்து எவ்வளோ பேர் பொழைச்சி வந்திருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கும் தேங்க் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து கிடைக்காம இருந்தவங்களுக்குலாம். ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தானே பெனிஃபிட் நினைக்கூடாது. நம்ம சொன்னதுனால ஹாஸ்பிட்டல் இடம் கொடுத்து எவ்வளோ பேர் பொழைச்சி வந்திருக்காங்க கோவிட் டைமில். விஎஸ் ஹாஸ்பிட்டல் நம்மளோட இதில் இருக்குது, அப்புறம் வந்து மெட்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாருமே நம்ம என்சிசி மெம்பர் சொன்னால் உடனே அட்மிஷன் சமூக மேனேஜ் நமக்காக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளாட் ப்ரொமோஷனில் வந்து நல்ல பயங்கர க்ரோத் வித்தின் என்சிசி. ஜேவி, இந்த ஜேவி வந்து என்சிசியை தாண்டி வெளியில் போகிறதில்ல. வெளியிலேருந்து உள்ள ஒரு மெத்தட் என்சிசி தாண்டி வெளியில் போகிறாங்க. என்சிசிக்குள்ளே என்சிசி மூலமாக த நம்பர் ஆஃப் பிஸ்னஸ், வேல்யூம் ஆஃப் பிஸ்னஸ் தட் இஸ் டன் 600 கோடி ரூபாய் 6 இயர்ஸ் பேக். அதாவது நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வெளியில் கொடுக்குற பிஸ்னஸில் முதல்ல வாங்க, பழகலாம், ஒருத்தரை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் கொடுக்குற பிஸ்னஸை நம்ம ஆளுங்களுக்கு கொடுங்கன்றதை நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுவோம். இப்போ என்னை எடுத்துக்கிறேன், நான் வந்து என்னுடைய வயசில் 52 வயசு வரை நான் சர்வீஸில் தான் இருந்தேன், வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய 52வது வயசில் தான் நான் வந்து பிஸ்னஸுக்கு ஆரம்பித்தேன். அதுவும் வந்து என்னுடைய பையனுக்காக ஆரம்பித்து இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு. அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் பிஸ்னஸ்னு வரும்போது நிறைய ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும். நான் சர்வீஸில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கணான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் பிஸ்னஸில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தால் தான் இருந்தது, அது இருக்க தான் செய்யும். இன்றைக்கி என்ன வரும்னு தெரியாது. நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும், என்னுடைய எக்ஸ்போர்ட் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸில் சேலஞ்சஸ் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அதை விட்டு ஓடிட முடியாது. நம்ம குடும்பத்தில் 1000 சண்டைகள் வருது, ஓடியாக வரும். இப்போ என்சிசி நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சங்கங்களும் பிஸ்னஸுக்காக சில நேரங்களை ஒதுக்கணுங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே வந்து யார் நியூ மெம்பர்ஸ் வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக பிஸ்னஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ எனக்கு எடுத்திங்கன்னா, நான் இன்ட்ரோடக்ஷன் மொதல் நாள் பண்ணேன். டேட் ஆஃப் ஜாயினிங்கில் மொதல் நாள் இன்ட்ரோடக்ஷன் பண்ணேன். செகண்ட் டே எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடந்துச்சு. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். ஸோ இன்றைய தினத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம ஈசியிலேருந்து சிருஷ்டி சிவா நான் அழைக்கிறோம். திஸ் இஸ் சிவா. ஐ எம் ஃப்ரம் கண்டாரன்பட்டி, இளையாத்தங்குடி கோவில், மெம்பர் ஆஃப் என்சிசி. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஹானர் to invite you all for this event. So where our major aim is to see how to grow economically. நம்ம வந்து நகரத்தாரை எப்படி முன்னாடி எப்படி இருந்தாங்க, இன்னும் திருப்பி அந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, அது இன்னும் நம்ம நல்லா பண்ணி எப்படி கொண்டுட்டு வரலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட், வி வாண்ட் யர் சப்போர்ட். அண்ட் எப்படி பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணலாம், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போகணும். ஸோ அதுக்கு வந்து அதை ஸ்கேல் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஃபார் மீ டு இன்வைட் இவங்க மடாதிபதி சீர்வளர் ஸ்ரீ நாராயண தேசிகல் சுவாமிகள் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். பிகாஸ் ஹீ இஸ் அன் இன்ஸ்பைரிங் பர்சன். ஹீ இஸ் கிரியேட்டட், அவங்க முன்னாடியுமே நிறையா பண்ணியிருக்காங்க, இப்போயுமே நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. லைக் வித் எஸ்கேவிடி is managing the Annashatra, ஒரு 2200 meals per day provide பண்ணுறாங்க. And it's expected to go to 5000 meals per day. And
அவங்க வந்து தேர் philosophy is to Hindus a more sustainable economy எப்படி வைக்கிறது, and they planning to support all initiatives to help the more sustainable economy. அதே மாதிரி தான் we also share the same passion. We also want நகரத்தாருக்கு வந்து அந்த சஸ்டைனபிளாக எப்படி க்ரோ ஆகுறது, எப்படி நம்ம ஸ்கேல் பண்ணுறது, அதையும் எங்களோட எய்மும் வந்து அதுதான். ஸோ அண்ட் we are also happy to welcome all the சென்னை வாழ் நகரத்தார் சங்கம் பிரசிடென்ட்ஸ் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. who are ஸோ உங்களோட பர்பஸ் என்னென்னா, யூ ஆர் ஆல்சோ நிறைய நல்லது பண்ணணும், நிறைய எல்லாரையும் ஒன்றா கூட்டி இங்கே சென்னையிலே நிறையா பண்ணுறீங்க, ஊருக்கும் நிறையா பண்ணுறீங்க. அது இந்த ஃப்ரெண்ட்லி பாண்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதை வச்சுட்டு நிறைய நல்லது பண்ணணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ எங்களோட எய்மும் வந்து அதே தான். நாங்கள் வந்து இன்னும் பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாக எப்படி யங்ஸ்டர்ஸ்க்கும் யங் ஏஜ் மிடில் ஏஜ் பீப்புளுக்கும் எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறது, அது வந்து எங்களோட மோட்டிவ். ஸோ வி ஆல் ஷேர் த சேம் பேஷன். ஸோ வி தாட் உங்களோட சேர்ந்து we want to work together to bring in more economic prosperity for the Nagarattas. I'm not a great speaker, so I'll just tell you something like, you know, how NCC has helped me. It's not about my story, but how NCC வந்து எப்படி எல்லாரையும் வந்து க்ரோ பண்ண வச்சிருக்குன்றதை I'll just tell you very shortly, in a very short thing. See, I was doing 50 apartmentsல நாங்கள் 50 apartments பண்ணிட்டு இருந்தோம். NCCக்கு வந்ததுக்கப்புறம் we are now doing 150 apartments the last 5 years. That is a growth. இது எப்படி வந்துச்சுன்னா, இங்கே வரும்போது I've seen திருப்பதி என்னென்ன பார்க்குறோம், அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்க ப்ராசஸ் என்ன, அவங்க தாட் ப்ராசஸ் என்ன, அவங்க எப்படி ஸ்கேல் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதோட இல்லை, திருப்பதி என்ன வந்து ஈவன் ஃபேமிலிக்கு வந்து நான் வந்து அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் நான் வந்து இப்போ சில்ட்ரன் வந்துட்டாங்க, ஷுட் ஐ பி டுகெதர், இல்லைனா ஆளுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி கொடுக்குறதா, இல்லை ஒன்றா இருக்கணுமா? அண்ணன் வந்து வெரி ஸ்பெசிஃபிக்லி செட், சிவா ஒன்றா தான் இருக்கணும், பிள்ளைங்களோட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸும் ரொம்ப இன்கல்கேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இஎம்சி அண்ணன் வந்து அவங்கள பார்க்கும்போது ஹீஸ் காட் அ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் பர்பஸ். அவங்க நல்லா ஏர்ன் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னொரு பர்பஸ் இருக்குது, அடுத்த லெவலுக்கு போகணும். அதாவது நிறைய செய்யணுன்றதுக்காக அவங்க இப்போ ஏர்ன் பண்ணுறாங்க. நாட் ஃபார் ஹிம், அவங்களுக்காக அவங்க ஏர்ன் பண்ணல, எல்லாருக்கும் எப்படி செய்யலாம், அவங்களுக்கு எப்படி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மோட்டிவில். அண்ட் ஆல்சோ சீன் ஆம்பா பழனியப்பனும் வந்து இப்போ நாங்கள் வந்து அஃபோர்டபுள் அப்பார்ட்மெண்ட் பண்ணுறோம், நாங்கள் ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறோம். பட் ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளே கேன் ஐ மேக் அ டிஃப்ரென்ஸ் டு மை பிஸ்னஸ் ஆர் என்னோட இதுக்கு, தட் இஸ் டிஃபிகல்ட் அன்லெஸ் ஐ திங்க் டிஃப்ரெண்ட்லி. அதை வந்து நான் ஆம்பனண்ட்டை பார்க்குறேன். அவங்க வந்து இஸ் கிரியேட்டிங் வேல்யூ. வேறு ஒரு ப்ராடக்ட்டை வந்து எப்படி வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்டை கொண்டு போகிறது, அது எப்படி பிராண்ட் பண்ணுறது, அது எப்படி மார்க்கெட் பண்ணுறது. ஸோ ஆல் திஸ் இஸ் அ லேர்னிங். இது வந்து எந்த எம்பிஏக்கு போனால் கூட உங்களுக்கு அது தெரியாது. யூ கேனாட் லேர்ன் ஆல் திஸ். அண்ட் தேர் ஆர் பீப்புள் நம்மளோடய இருக்கும்போது, அவங்களோட இருக்கும்போது அவங்கள அப்சர்வ் பண்ணாலே போதும். அவங்க சொல்லணும்னு கூட இல்லை, வி ஜஸ்ட் ஹேவ் டு க்ளோஸ்லி அப்சர்வ். அண்ட் இன்னொன்று வந்து விஎஸ் ஹாஸ்பிட்டல் கோவிட் அப்போ வந்து தேர் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வாண்டட் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்போ நான் வந்து கோவிட் வந்து விஎஸ் ஹாஸ்பிட்டல் முத்துக்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணோம். அது பண்ணும்போது they were all very happy with the experience. அவங்க வந்து they were all very happy with the experience and they were willing to give. அவங்க வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நினைக்கல, சரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க, நம்மளை சேவ் பண்ணுறாங்க. ஸோ வாட் தட் தாட் மீ வாஸ், நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து நம்ம ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ கொடுத்தோம்னா நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம். ஸோ யங்காக இருந்தப்போ எனக்கு க்ரோ பண்ணணுன்னு தெரிஞ்சுது, பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு க்ரோ. என்சிசிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு டைரக்ஷன், சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் கிடச்சிது, வெரி வெரி கிளியர் டைரக்ஷன். அண்ட் when you see, it's not my story alone, it's a story of all NCCians, how we have grown together as a group. And see, in being a Nagarattar, there's a lot of trust, legacy irukku, namalukku nariya trust irukku. Adha vandu nama business opportunity ah convert pandromana illa. See, all others Gounders, Nadars have grown exponentially. நம்ம வந்து we are contented இருக்கிறது தப்பு இல்லை, பட் அதே சமயத்தில் பிஸ்னஸில் க்ரோத் இருக்கணும். சி, நம்ம செல்ஃபாக இருக்கும்போது நம்ம எக்ஸ்பென்சஸை வந்து குறைச்சிக்கலாம், ப்ரூடென்ஷியலாக கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் வென் யூ கம்ஸ் டு பிஸ்னஸ் யூ ஹேவ் டு திங்க் பிக், ரியலி பிக். ஸோ தட் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் ஆஃப்டர் கம்மிங் இன் டு என்சிசி. That's a difference that made to make my business. And இன்னொன்று வந்து there are a lot of youngsters
எங்களோட சில்ட்ரன் எல்லாம் they all mingle together. அவங்க பண்ணும்போது they are also in good company. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக when they see திருப்பதி அண்ணனையோ இல்லை பால் அண்ணனையோ அவங்க எப்படி வேல்யூஸை என்ன வேல்யூஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க சில்ட்ரன் அவங்க கிராண்ட் சில்ட்ரனோட மிக்ஸ் பண்ணும்போது ஆர் சில்ட்ரன் ஆல்சோ கெட் பெட்டர். ஸோ நல்ல வேல்யூஸ் கொண்டு போக முடியுது. ஸோ பீயிங் டுகெதர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தட் இஸ் வாட் நகரத்தாஸ் ஹவ் டன். அவங்க பர்மாவில் பண்ணியிருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ஸ்ரீலங்கா, எவ்ரிவேர் யூ கோ நகரத்தாஸ் ஹவ் வெரி குட் லெகசி. நம்ம வந்து இப்போ அதை கொண்டுட்டு போனோம்னா வி ஹவ் டு கோ அந்த பேஸில் நம்ம க்ரோ பண்ணோம். இட்ஸ் நாட் இனஃப் டு க்ரோ, ஸ்லோவாலாம் க்ரோ பண்ண முடியாது. இன்னொன்று வந்து வி ஆர் அ வெரி ஸ்மால் குரூப். ஸோ நம்மளுக்கு எலெக்ஷனுக்கு வந்து அதாவது ஓட்டு தான் நம்ம ஓட் பேங்க் கிடையாது. அப்போ நம்ம ஓட் பேங்க் கிடையாதுன்னா வி ஹவ் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அந்த எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம பண்ணும்போது வீல் ஹேவ் சம் சேலஞ்சஸ். நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் போனோம், வீல் ஹேவ் சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ்க்கு என்சிசி வில் ஹெல்ப் யூ. NCC will help you mold your leadership skills, your technical strengths, எல்லாத்துக்குமே NCC will help you. So that is what we want to focus. All that we want, all of you, see we have to work together. நீங்கள் வந்து you just tell us யாரெல்லாம் who all want growth mindset இருக்காங்க, அவங்க NCCயில் ஜாயின் பண்ணுறதுக்கு புள்ளியாக இருந்தால் போதும். growth mindset வேணும், ஃபினாமினலாக ஸ்கேல் பண்ணணுன்னு that should be a goal. So we want people like that. நீங்கள் அது வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் see we are not saying that we have all the solutions. எல்லாத்துக்குமே நாங்களுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. But definitely we can assure one thing, there will be growth when you come to NCC, and you can know by observing all these people you will definitely learn a lot of things, and that much is sure. So let's grow together. Thank you. Yeah. And most welcome. Thank you Shivana. நான் வெல்கம் அட்ரஸோடு சேர்த்து என்சிசின்றது பியோர் பிஸ்னஸ் ஃபோரம். இங்கே பியோர் நெட்வொர்க்கிங் மட்டுன்றதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறது நம்ம அடுத்த ட்ரெஷரர் கண்டினியூ பண்ணுவார். அடுத்து வந்து நம்ம ஃபோரம் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பிரசிடெண்ட் நம்ம எல்லோரும் அட்ரஸ் பண்ணோம். ஒரு சின்ன எமர்ஜென்சினால அவங்களால இன்றைக்கி இங்கே நம்மளை ஃபிசிக்கலாக இங்கே ஜாயின் பண்ண முடியல. பட் ஸ்டில் அவங்க மனம் பூரா இங்கே இருக்கிறதுனால நான் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஜூம்லேயே வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஸோ here it is. Achi, the floor is all yours. நான் உமா மெய்யப்பன், நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் பேசுகிறேன். முதற்கண் நான் வந்து சீர் நாராயண ஞான தேசிக சுவாமிகள் கோகுலின் மடாலயத்திலிருந்து நம்ம சேம்பர் இன்வைட் பண்ணதுக்காக சென்னைக்கு சீஃப் கெஸ்டாக இந்த ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் சுவாமிகளே. எல்லா சென்னை வாழ் நகரத்தார் சங்கம் பிரசிடென்ட்ஸ், செக்ரட்டரிஸ், ட்ரெஷரர்ஸ் எங்களை அழைப்பை ஏற்றுக்கொண்டு உங்கள் சண்டே மார்னிங்க எங்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல எனக்கு ஒரு சின்ன வருத்தம், என்னால நேர்ல உங்களை மீட் பண்ண முடியல, உங்க எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பட் எங்க டீம் வந்து உங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சுப்பாங்க. நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பத்தியும் உங்ககிட்ட இப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து ஐபிசிங்கிற ஒரு பெரிய ஈவெண்ட் பண்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தாண்டி அது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு சேம்பர் பண்ற விஷயம். பட் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மெயினாக யூத் டெவலப்மெண்ட், நம்மளுடைய நகரத்தார் யங்ஸ்டர்ஸ் டெவலப் பண்றது, ஆட்சிமார்கள் டெவலப் பண்றது, பிளஸ் நம்ம நகரத்தார்ல உள்ள பிசினஸ் பீப்புளுக்கு டெவலப் பண்றது, அவங்களுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அதை கொடுக்கறதுக்கு தான் நாங்க எல்லா டீம்ஸும், அதாவது வருஷத்துக்கு ஒரு ஈசி மாறும், ஆனா எல்லாருடைய நோக்கமும் ஒன்றுதான். all of us work together to deliver these 3 objectives. இதுக்கு பிசினஸுக்குள்ள நம்ம பெரிய விஷயமா இருந்த நகரத்தார்கள் வந்து நிறைய சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டோம். இப்ப திருப்பி எல்லாரும் பிசினஸ் பண்ணி நம்ம வந்து இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு பேக் போனா இருக்கணுங்கிற நோக்கம். நம்ம கம்யூனிட்டியை நம்ம நல்லா டெவலப் பண்ணி வரணும். இப்போ ஜெயின்ஸ், மார்வாடி எல்லாம் அவங்க பிசினஸ்ல இன்னும் நிறைய பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம நகரத்தார்ல எண்ணி ஒரு 4-5 பேர் தான் அவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் அந்த இடத்த அச்சீவ் பண்ணணும். நம்ம as a கம்யூனிட்டி டெவலப் பண்ணணும். நம்ம சிஎஸ்ஐஆர் நம்ம முன்னோர்கள் பண்ண சிஎஸ்ஐஆர் இனிஷியேட்டிவ்ஸையும் நம்ம டிராப் பண்ணாம பிசினஸ் சம்பந்தமாகவும் எல்லாம் கொண்டு போகணுங்கிற நோக்கம் தான் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இப்போ உங்க எல்லாருக்கும் நமக்கு என்னென்ன பண்றோம், எப்படி எல்லா டீமும் சேர்ந்து ஒர்க் பண்றோம், அந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு வேண்டுகோள் சுவாமிகள் கிட்ட,
நாங்கள் வந்து கோவிலூர் மடாலயத்தோடு சேர்ந்து யங்ஸ்டர்ஸ் உடைய ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான ப்ரொபோசலையும் நாங்கள் அப்புறமா ப்ரெசென்ட் பண்றோம் உங்ககிட்ட நேரில் வந்து சுவாமிகள். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு நீங்க கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் கைடன்ஸும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இட் வில் ஹெல்ப் அஸ் அ லாட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேர்ல ஆன்லைன்ல வந்து பிரேக் ஆகி வரும். அதனால என்னுடைய ஸ்பீச் கண்டினியூஸா உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. பட் சென்னைக்கு நான் வந்தப்புறம் ஐ வில் கம் அண்ட் மீட் ஈச் ஒன் ஆஃப் த சங்கம்ஸ் ஆஃபீஸ் பேரர்ஸ் பர்சனலி வித் மை டீம். அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ் வருது, நிறைய விஷயங்கள் வருது, அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க, எங்க டீம் ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் சண்டே வித் அஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆச்சி. திருப்பி இதுதான் நம்ம சென்னையில் வந்து மொத்தம் நகரத்தார் சங்கங்கள்னு 33 சங்கங்கள் இருக்கும். இதில் வந்து நிறைய மிக்ஸ்டு இருக்குது. நம்ம சங்கங்கள்லேருந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வரோம். கேரம், செஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, கிரிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஷட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கிரிக்கெட் வந்து இப்போது 3rd சீசன் கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து மறுபடியும் நம்ம பண்ண ட்ரை பண்ணுறது வந்து நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே ஒற்றுமை, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பாண்டிங். இதில் வந்து நீங்கள் பிஸ்னஸும் பண்ணுறோம், நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டியும் பண்ணுறோம், சர்வீஸும் பண்ணுறோம். ஸோ அது டைலூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபோரம் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இதோட ஒரே ஒரு பர்பஸ் வந்து ஒன்லி பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங். அடுத்த ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் யூத் ஜென்ரேஷனை வந்து இப்போவே மோல்ட் பண்ணி மறுபடியும் நீங்களும் வேலைக்கு போயிடாமல் ஒரு பிஸ்னஸ்க்கு வாங்க, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துங்க, பட் கம் பேக் டு பிஸ்னஸ். திஸ் இஸ் யுவர் ரூட்ஸ்ன்னு சொல்கிறது தான் வந்து நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஐ திங்க் இதுதான் திருப்பி நாங்கள் எல்லாருமே பேச போகிறோம். இதை அடுத்து இன்னும் டீட்டெயிலாக வாட் இஸ் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், வாட் வி ஹவ் டன், why it is, what is our goal, where do you want to walk towards, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக புதுசாக அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வீடு நேச்சுரல்ஸ் அம்பத்தூர் சங்கம் என்சிசியோட ட்ரெஷரர் கண்ணனன் ப்ளீஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். வார்ம் வெல்கம் டு அவர் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ நாராயண ஞான தேசிக சுவாமிகள், நம்மளுடைய மென்டார் திருப்பதி அண்ணன், பழனியப்பன் அண்ணன், அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட்ஸ் ஆஃப் ஆல் த நகரத்தார் சங்கம்ஸ். மார்னிங், சண்டே மார்னிங் அதுவும் உங்களோட டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஐ டோன்ட் சே ஸ்பெண்ட், ஏன்னா இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். டெஃபினெட்லி தேர் வில் பி சம் டேக் அவேஸ், ஐ எம் அஷ்யூரிங். ஓகேங்களா? இப்போ பண்ண போகிற ப்ரெசன்டேஷன் வந்து இட் இஸ் நாட் தட் வி ஹேவ் டன். எங்களுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர்ஸ் எல்லாரோடதையும் கன்சால்டேட் பண்ணி தான் போடுறோம். ஸோ த கிரெடிட் கோஸ் டு ஆல் த என்சிசி பாஸ்ட் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர்ஸ். அது எல்லாமே கன்சால்டேட் பண்ணி தான் இந்த ப்ரெசன்டேஷனில் இருக்க போகுது. அதர் தேன் தட் அவர் மோட்டோ இஸ் ஒன், பிகாஸ் ஆஃப் சம் ஒன் இட்ஸ் நாட் கெட் டிலேட் அப்படின்றது எங்கள் பிரசிடென்ட்டோடது. ஈவன் தோ ஷீ இஸ் அவுட் ஆஃப் டவுன், அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த ப்ரோக்ராம் டிலே ஆச்சுன்னா அனதர் 1.5 months டிலே ஆகும். எல்லா ஊர்லையும் திருவிழா வருது, அப்புறம் அடுத்தது வந்து படப்போகிற போகுது. அதனால் இந்த டிலேஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக யூ கண்டினியூ வித் திஸ் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இது தட்ஸ் வெரி admirable gesture, so we need to clap for that. ஸோ இப்போ இதில் எல்லாருமே வந்து ஒரு காமன் கோலுக்காக தானே இருக்கிறோம். எல்லாமே நகரத்தார் சங்கத்தோட பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர்ஸ். ஓகே, எல்லாருமே ஒரு நோக்கம், ஒரு சர்வீஸ் மோட்டோவில் இருக்கும். என்சிசியில் என்ன டிஃப்ரெண்ட்னாக்கா வந்து ஒன்லி பிஸ்னஸ், ஒன் அண்ட் ஒன்லி பிஸ்னஸ். எங்களோட என்சிசி வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஒரு குட் மார்னிங், குட் நைட் அந்த மெசேஜஸ் எதுவும் இருக்காது. ஒரு காமன் நகரத்தார் சங்கத்தை சம்மந்தப்பட்டது கூட எதுவும் இருக்காது. ஒன்லி பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் வந்தால் இருக்கும், அதில் ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணால் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபாரம் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டைமிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். இட்ஸ் நம்ம எல்லாருமே நம்மளோட நோக்கம் வந்து நம்ம இப்போ வந்து சங்கத்தில் இருந்தோம்னாக்கா வந்து நிறைய பப்ளிக் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறோம், ஹெல்ப் நிறைய பண்ணுறோம். லைக் என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஃபிஷ் வி ஆர் கிவிங், நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்குறோம். சர்வீசஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று கொடுக்கறது, இன்னொன்று வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இப்போ இங்கே நகரத்தார் சங்கத்தில் வந்து ஒன்லி ட்ரெயின் தான் பண்ணுறோம். எய்தர் ஃபிஷ்ஷிங் த்ரூ தூண்டில், இல்லைனாக்கா வந்து வலையில் மீன் எடுக்கிறது. அதுதான். யாருக்கும் வந்து டொனேஷன் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டோம். இங்கேருந்து நான் ட்ரெஷராக இருக்கேன், ஏதாவது ஒரு பைசா ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், பிடின்னு பிடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இது. இதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என்னோட பிஸ்னஸில் நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து இப்போ நான் வந்து ஒரு 10 years அதில் மெம்பராக இருக்கேன், இப்போ தான் ட்ரெஷராக இருக்கேன். பட் இங்கே இருந்த லேர்னிங்ஸ் வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. செலவு எப்படி பண்ணணுன்றதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஓகே, இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னாக்கா, நம்ம நிறைய சங்கங்களில் தனித்தனியாக நிறைய பண்ணுறோம்.
இதில் வந்து ஆல் இன் ஒன் ரூஃப்னு ஒன்று சொல்லலாம். என்னன்னாக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி. என்ன ட்ரைனிங்னாக்க தெரியாதா, எங்களுக்கு தெரியாத பிஸ்னஸை பற்றி ட்ரைனிங் கிடையாது. பிஸ்னஸை பற்றி ட்ரைனிங்க்கு தனியாக ஒரு வெர்டிக்கல் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் எல்லாருமே ஒரு குரூப்பில் இருக்கிறோம். அவங்க வந்து தே வில் ஷேர் தர் குட் எக்ஸ்பீரியன்சஸ். இன்னொன்று வந்து ஜுவல்லரியில் இருக்கவங்க எல்லாம் தே வில் ஷேர் தர் எக்ஸ்பீரியன்சஸ். அது மாதிரி ஒரு வெர்டிக்கல் தனியாக வச்சுருக்கோம். அது தவிர வந்து ஜென்ரல் ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் எப்படி, ஹவு டு ஹேண்டில் த டேக்ஸ், ஜிஎஸ்டிஸ் எங்கே பார்த்தாலும் நோட்டீஸ் வந்துட்டுருக்கு, நோட்டீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். ஐடிலேருந்து நிறைய இது வருது, ஸ்க்ரூட்னிஸ் வருது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பண்ணுறோம். அதுமாதிரி வந்து ஆடிட்டர்ஸ் எங்கள் குரூப்லேயே நிறைய இருக்காங்க. அது தவிர வெளியிலேருந்து ஆடிட்டர்ஸை இன்வைட் பண்ணுறோம். இது வந்து வி ஆர் டூயிங் ஃபார் ஆல் த என்சிசி மெம்பர்ஸ். வி ஆர் இன்வைட்டிங் ஆல் த நகரத்தார்ஸ். இப்போ ஏன்னா வந்து என்சிசி மெம்பர்ஸ்குள்ளே வந்து தேர் இஸ் அ வெரி குட் க்ரோத். லாட் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ஹேப்பனிங் வித் இன் என்சிசி குரூப். அது வந்து பிஎன்ஐ மாதிரி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணல. வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணால் இட் வில் ஈவன் கிராஸ் பிஎன்ஐ. பட் இதில் வந்து எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. ஒரு இண்டிவிஜுவலுக்கே வந்து 10 crores மேலே பிஸ்னஸ் நடந்த இதெல்லாம் இதில் இருக்குது. பட் ஆனால் வி ஆர் நாட் மென்ஷனிங் த நேம்ஸ். அது இது வரைக்கும் ரெக்கார்டும் பண்ணல. அது மாதிரி ஒரு எங்களோட பாடியில் கொண்டு வரல. அது அவ்வளோதானே தவிர இப்போது நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறோம். இப்போ வந்து யாரையும் வந்து வாங்கன்னு கூப்பிடல. முன்னாடி வந்து வாங்கன்னு கூப்பிட்டதுன்னு போய் எப்படி நம்ம வந்து பண்ணால் தே வில் ஆட்டோமேட்டிக்கலி கம்ன்றதை பார்த்து இப்போ ரீசெண்டாக வந்து அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் கதிர் நம்ம பூர்ணான்றவங்கள வந்து உள்ளே போட்டோம். அந்த பொண்ணு வந்து உள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குரூப்பில் ஒரு 15 பேர் ஆட்டோமேட்டிக்காக தேர் யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுது. அப்புறம் அந்த இன்னொரு பையன் இருக்குது, அந்த அவனோட நேம் மறந்து போச்சு எனக்கு, நாராயணன். ஸோ அந்த கரெக்ட் ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப்ன்றதை செலக்ட் பண்ணி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கலாக பீப்புள் ஆர் கம்மிங் இன். ஸோ இதே மாதிரி எல்லா சங்கத்துலேயும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. வி ஹேவ் டு பூல் இன் ஆல் தோஸ் பீப்புள் அண்ட் தென் வி ஹேவ் டு க்ரூம் தெம். அதுக்காக சொல்ல வரேன் நான். இங்கே பிஸ்னஸ் எப்படி டெவலப் ஆகுதுனாக்கா வந்து வேர்ட் ஆஃப் மவுத். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வெளியிலலாம் பண்ணல, வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய டெவலப் ஆகுது. எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் டெவலப் ஆகுதுனாக்கா தனியாக ஒரு இது வச்சுருக்குறோம் நாங்கள். ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் க்ரோத் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். பட் இந்த கோவிட் டைமில் வந்து ஹாஸ்பிட்டலே கிடைக்காம தவிக்கும் போது நம்ம ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் என்சிசி மெம்பர்ஸ்ன்றதுக்காக நம்ம சொன்னதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கொடுத்து எவ்வளோ பேர் பொழைச்சி வந்திருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கும் தேங்க் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து கிடைக்காம இருந்தவங்களுக்குலாம். ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தானே பெனிஃபிட் நினைக்கூடாது. நம்ம சொன்னதுனால ஹாஸ்பிட்டல் இடம் கொடுத்து எவ்வளோ பேர் பொழைச்சி வந்திருக்காங்க கோவிட் டைமில். விஎஸ் ஹாஸ்பிட்டல் நம்மளோட இதில் இருக்குது, அப்புறம் வந்து மெட்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாருமே நம்ம என்சிசி மெம்பர் சொன்னால் உடனே அட்மிஷன் சமூக மேனேஜ் நமக்காக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளாட் ப்ரொமோஷனில் வந்து நல்ல பயங்கர க்ரோத் வித்தின் என்சிசி. இந்த ஜேவி வந்து என்சிசியை தாண்டி வெளியில் போகிறதில்ல. வெளியிலேருந்து உள்ள ஒரு மெத்தட் என்சிசி தாண்டி வெளியில் போகாது. ஜாயிண்ட் வெஞ்சர். டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி சொல்லவே வேண்டாம். நார்மலாக வந்து இப்போ எல்லா ஜுவல்லரி ஆல்மோஸ்ட் இதில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் நடக்கும். மற்ற சேட்டுக்கிட்ட போகிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போ இந்த என்சிசி ஃபார்முலேருந்து இது உள்ளே இருக்கிறதுலேருந்து. யூபிவிசி விண்டோஸ் யாரும் வேறு வெளியில் யூபிஎஸ்சி விண்டோஸ் 1008 இருக்குது. பட் நம்மகிட்ட இருக்க யூபிஎஸ்சி விண்டோஸ் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் பிஸ்னஸ் ஃபுல்லாகவே நடக்குது. சானிட்டரி வேர்ஸு, டைல்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் எல்லாமே வந்து நம்மளை இதை பார்த்து நம்மகிட்ட இல்லாததுக்கு மட்டும்தான் வெளியில் போகிறாங்க. ப்ளம்பிங், சைனேஜஸ், அவர் ஓன் பிஎல்வி கணேஷ் சைனேஜஸ், அவரை விட்டு வெளியில் போகிறதே கிடையாது யாரும். அதே மாதிரி வந்து லெண்டிங்கும் நடக்குது. அட் எ வெரி வெரி ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் லெண்டிங்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் இது. இந்த ப்ரெசன்டேஷனும் எல்லாமே அதை கவர் பண்ண போகிறது இதில் இதுதான். ஓகே, இன்றைக்கி ப்ரெசன்டேஷனை வந்து ஒரு 7 Wஸில் கவர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு W போடுங்களேன். வாட் இஸ் என்சிசி? செகண்ட் வந்து ஒய் இஸ் என்சிசி? தேர்டு வந்து ஹூ ஆர் ஆல் இன் என்சிசி? அப்புறம் வந்து வாட் என்சிசி ஹஸ் டன்? என்சிசியில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நடந்திருக்கு. அந்த லிஸ்ட்டும் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ ஹூ ஆர் ஆல் த நெக்ஸ்ட் ஜென் என்சிசி ஃப்ரம் என்சிசி? அதாவது என்னென்ன நெக்ஸ்ட் ஜென் என்ன மீன் பண்ணால் ஃபாதரோட இதை வந்து பிள்ளைங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறது. என்சிசியில் நிறைய ட்ரைனிங் கொடுத்து ஒரு இதுலேயும் இதை இன்சிஸ்ட் பண்ணி தேர் ஆர் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 19 பேரண்ட்ஸ், ஃபாதர் சன், ஃபாதர் டாட்டர், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் என்சிசியில் மட்டுமே க்ரியேட் ஆகிருக்கு. வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? இதுதான் இன்றைக்கோட கண்டென்ட்டு. வில் டேக் அபவுட் 15 minutes ஃபார் த ப்ரெசன்டேஷன். ஓகே. என்சிசி இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபாஸ்டரிங் ஆண்டர்ப்ரனர்ஷிப். அது தவிர வந்து யூத்தை டெவலப் பண்ணுறோம், யூத்துக்கு வந்து ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து யூத்துக்கு ஸ்டார்ட் அப்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேர் இஸ் அ மென்டாரிங் கமிட்டி இருக்குது என்சிசியில். ஒரு இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வந்து மென்டாரிங் கமிட்டி தே வில் கைட் வெதர் இதை பண்ணலாமா அப்படின்றத கைட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அது தவிர வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்ததுனால அவங்ககிட்ட வந்து சொல்யூஷன் கேட்கலாம். தே ஆர் நாட் ஏன்னா நார்மலாக வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் போனோன்னா தே ஆர் ஆல் ஒன்லி ட்ரெயினர்ஸ். இங்கே வந்து மென்டாரிங் பண்ணுறவங்க எல்லாம் தேர் பிஸ்னஸில் டாப்பில் இருக்கவங்க தே ஷேர் தர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ இங்கே நல்ல இன்சைட்ஸ் கிடைக்கும். இது அடுத்தது வந்து
ஆச்சிஸ்க்கு ஏஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, ஆச்சிஸ் ஆண்டர்ப்ரனர் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆச்சிஸ்க்கு வந்து நிறைய ஆச்சிஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்காங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பின்னாடி இதில் வரும். இதில் ஓகே. ஒய்என்சிசின்றது நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பெட்டர்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ், ஃபினான்ஷியல் ப்ராக்டிசஸ், ஜிஎஸ்டி எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஐடி எப்படி ஹேண்டில் பண்ணணும், லீகல் கம்ப்ளைன்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட் ட்ரைனிங்ஸ் நிறைய பண்ணுறோம். இது தவிர வந்து டைஅப் வித் அதர் அசோசியேஷன்ஸ் வச்சுருக்கோம். மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனோட டைஅப் இருக்குது. ஸோ என்சிசியில் மெம்பராக இருந்தாக்க யூ கேன் அட்டெண்ட் ஆல் தோஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி டைன்னு ஒரு போர்டோட கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் என்சிசியோட மெம்பராக இருந்தாக்க அந்த டையோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம். ஓகே. ட்ரைனிங் டு மெம்பர்ஸ் as well as to their team. ட்ரைனிங் வந்து என்சிசியோட மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கறதில்லை. இப்போ புதுசாக என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா, இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 5 பேர் 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கனாக்க அவங்களுக்கு என்ன சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் தேவை, டேலி ட்ரைனிங் தேவையா, இல்லாட்டி வந்து ஒரு எட்டிக்வேட், கார்ப்பரேட் எட்டிக்வேட் தேவையா என்னன்றது அந்த ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்குறோம் என்சிசியில். இது தவிர வந்து ஒரு கெட் டுகெதர் பெட்டர் பாண்டிங்காக பண்ணுறோம் வித்தின் என்சிசி மெம்பர்ஸ். ஏன்னா அது வந்து பாண்டிங் இருந்தால் தான் அல்டிமேட்லி வந்து ஃபைனலி எவ்ரி திங் க்ரோஸ். அதனால் அது ஒன்று பண்ணுறோம். நெக்ஸ்ட். ஸோ இது என்னோடய ஃபேம்ப்ளெட் இப்போ எங்களோடது. இது வந்து எல்லாருக்குமே இப்போ சர்க்குலேட் பண்ண ஒரு காப்பி. எங்களோட என்சிசி எமினன்ட் மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் வித் திருப்பதி அண்ணன், ஹூ இஸ் த மென்டார் அண்ட் ஹூ ஹஸ் ஃபார்முலேட்டட் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹவு டு கோ அப்படின்றது. திருப்பதி அண்ணன் இஸ் ஹியர். செகண்ட் வந்து நம்ம பழனியப்பன் அண்ணன். எங்களோட எல்லா ஃபங்க்ஷன்ஸு, எல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இஎம்சி அண்ணனோட இதில் தான் நடக்கும். அவங்களோட பில்டிங்கை வந்து இன்னும் வந்து என்சிசிக்கு எழுதி மட்டும்தான் அவங்க அண்ணன் கொடுக்கல. பட் ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் உரிமையோடு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். தேர்ட் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அம்பா பழனியப்பன் இருக்காங்க, நாகுச்சந்திரன் இருக்கிறாங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் மெட்வே பழனியப்பன் அவங்களாம் இருக்கிறாங்க. இது தவிர இன்னும் நிறைய பேர் இவங்களாம் வந்து இசி மெம்பர்ஸ். விஎஸ் ஹாஸ்பிட்டல் முத்துவண்ணன், சிவசுப்ரமணியன், அவர் ஓன் ஃபவுண்டிங் இசி அண்ட் ப்ரெசன்ட் இசி ஆல்சோ. ராமானந்தன் ஆர்கிடெக்ட் இவங்க இருக்கிறாங்க, ஆர்கிடெக்ட். தென் அவர் ஓன் இன்னோவேட்டிவ் அண்ணாமலை அண்ணன். ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு இசி மெம்பர்ஸ் ஆஃப் 2016 and 17. நெக்ஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ அவங்க இசி, அதாவது இசி வந்து 2 years கண்டினியூ பண்ணலாம். ஸோ சில இசிஸ் இருப்பாங்க, ஒரு 3 இசிஸ் மட்டும் வெளியில் வருவாங்க. ஸோ சில பேர் கண்டினியூ பண்ணுறாங்க. அவர் ஓன் எம்சி நோ பிஎல்வி கணேஷ் இஸ் த கிரேட்டஸ்ட் எம்சிசி ஃபார் ஆல் அவர் என்சிசி ப்ரோக்ராம்ஸ் ஆல்மோஸ்ட். அவர் இருக்கிறாரு, சைனேஜ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. தென் அபிராமநாதன் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க. தென் சுதன் அண்ட் தென் ஆவிச்சி அண்ணன். நெக்ஸ்ட் ஈஸி எம்ஏ அண்ணாமலை அண்ணன் இஸ் பிரசிடென்ட். அவங்க பீரியடில் தான் வந்து ஐபிசிஎன் நடந்தது, ரொம்ப கிராண்டாக நடந்தது. கணேஷ் சுப்பையா அண்ணன் அவங்களும் அகெயின் பிரசிடென்ட் ஆஃப் அவர் என்சிசி. சரவணன் அண்ட் ரங்கநாயகி ஆச்சி. தென் பழசு போடுங்க. லேனா நடராஜன் அண்ணன், பழனியப்பன் அண்ணன் அண்டு நீல்கிரிஸ் இவங்க சிடி நாராயணன் அண்ணன். யா. ஸோ 2021 வந்து முத்து சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் அவங்க, ராமானந்த் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், பிஎல்வி வீரப்பன் அண்ணன், பால்வே வீரப்பன் சொல்லுவாங்க அண்ணன் இருக்காங்க இங்கே. நடராஜன் ஸ்டீல் பேரோன் அவர், அகெயின் அண்ணாமலை அண்ணன் கேமின். ஸோ இசி மெம்பர்ஸ் ஆஃப் 22-23 அவங்க குரூப்பாக அவங்க இருக்க ஃபோட்டோஸ் இது. இசி மெம்பர்ஸ் ஆஃப் 23-24 அவங்க குரூப்பாக இருக்கிற ஃபோட்டோஸ். இசி மெம்பர்ஸ் ஆஃப் 24-25 லாஸ்ட் இயரில் நாங்கள் இருந்திருக்கோம். இந்த இயர்லேருந்து வந்து 2 years இசின்னு வந்ததுனால இப்போ செகண்ட் இயர் வி ஆர் கண்டினியூயிங். இப்போ கரண்ட் இசி தான். இப்போ எங்களோட ஹானரரி மெம்பர்ஸ் விஎஸ் ஹாஸ்பிட்டல் அவங்களோட சுப்பிரமணியன் இஸ் த ஹானரரி மெம்பர் ஆஃப் அஸ். தென் பிளாசம் அழகப்பன் அண்ணன், அபிராமி ராமநாதன் அண்ணன், தென் லேனா தமிழ்வாணன் அண்ணன் அண்ட் வெள்ளையண்ணன் இவங்கெல்லாம் எங்களோட ஹானரரி மெம்பர்ஸ். தே வில் கைட் அஸ் ஆன் அண்ட் ஆஃப் வென் எவர் வி ரெக்வஸ்ட் தேர் ப்ரெசன்ஸ். ஓகே, வாட் என்சிசி ஹஸ் டன்ன்றதுக்கு வி ஹவ் லாட் ஆஃப் ஸ்லைட்ஸ். ஐ வில் கோ த்ரூ ஃபாஸ்ட். ஓகே, என்சிசி கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடத்தியிருக்கோம். ஆச்சிஸ் ஈவெண்ட்டுன்னு ஒன்று நடத்தி ஒரு ஆச்சிஸ்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கொண்டு வரதுக்காக பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்குள்ள இந்த மோட்டிவேஷன் கொண்டு வந்து லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஆச்சிஸ் ஹவ் ஸ்டார்டட். அது வந்து இன் ஃபியூச்சர் இதில் வரும். இப்போ
ஓகே, செட்டிநாடு பிஸ்னஸ் எக்ஸ்போன்னு ஒன்று பண்ணோம், இதில் மதுரையில் பண்ணோம். இட்ஸ் அ கிராண்ட் சக்ஸஸ் அது. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பெரியண்ணன், அண்ணாமலை அண்ணன் அண்ட் அந்த டீம் ஃபுல்லாக போடலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணுங்களேன். அதில் வந்து மினிஸ்டர்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மினிஸ்டர்ஸ்லாம் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க அதில். ஸோ அந்த எக்ஸ்போலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்டாலில் மட்டுமே 1 crore ஆர்டர் 2 crore ஆர்டர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, தீஸ் ஆர் ஆல் அன்னோன் ஃபேக்ட்ஸ். இதை ரெக்கார்டும் பண்ணல, அதனால தான் நேம் நான் சொல்லாமல் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் த வேல்யூ அலோன். அப்புறம் நம்ம மேகசின், செட்டிநாடு மேகசின்ஸில் வந்து யாரெல்லாம் ஈசி ப்ளஸ் வந்து எமினன்ட் பர்சனாலிட்டிஸோ ஒரு வாட்டி அதை ப்ரொமோட் பண்ணோம், ஒருவரோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணோம் அதில் மேகசின்ஸில் போட்டு. எவ்ரி மெம்பரையும் போட்டிருக்கோம். 1-to-1 மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுனாக்கா வந்து அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து வாட் ஆல் தேர் இது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு 1-to-1 மீட்டிங்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணோம். இது வந்து ஃபேமிலி கெட் டுகெதர். இது அம்பா அண்ணனோட அவங்களுடைய இதில் நடந்தது. இது ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். எந்த நேரமும் பிஸ்னஸ்னால் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். கொஞ்சம் ஜாலி கொஞ்சம் பிஸ்னஸ்ன்னு சொல்லி அது மாதிரி 2 மிங்கிளாக அது மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று போட்டோம். ரொம்ப நல்ல ஹிட் ஆச்சு இந்த இது. அப்புறம் எஸ்பேட் லான்ச்சுன்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்க்காக ஒன்று பண்ணோம். அதில் வந்து வெளியிலேருந்து ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் கொண்டு வந்தோம். அது தவிர வந்து பிளாசம் அழகப்பண்ண வந்திருந்தாங்க, ரொம்ப நல்ல ஸ்பீச்சு. அதில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90 யங்ஸ்டர்ஸ் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. நம்ம த்ரூ அவுட் தி இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க, நாட் ஓன்லி ஃப்ரம் சென்னை ஆர் தமிழ்நாடு, பெங்களூர், அதர் பார்ட்ஸ் ஆஃப் பாம்பேயில் அந்த மாதிரிலாம் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க அதில். அப்புறம் எங்களோட 9th NCC டேயில் வந்து திரு அண்ணாமலை அவர் வந்து நாட் கட்சிக்காக கூப்பிடல, ஃபார் இஸ் நாலேஜ் இன் தி ஃபீல்ட் அண்ட் அதுக்காக கூப்பிட்டுருந்தோம். ஹி நெவர் டச்ட் அப் ஆன் எனி பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது ரொம்ப நல்ல இன்சைட்ஸ் கொடுத்துருந்தார் அவர். மந்த்லி மீட்டிங்ஸில் வந்து நிறைய எமினன்ட் பர்சனாலிட்டிஸ். மந்த்லி மீட்டிங்கிறது வந்து வெறும் ஒரு 90 பேர் இருக்கிற ஒரு மீட்டிங், அந்த மாதிரி ஒரு மீட்டிங். பட் அதெல்லாம் நிறைய எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம். லைக் ஜோஹோ, இவங்க CK ரங்கராஜன், ஜோஹோ, CK ரங்கராஜன், அது மாதிரி நிறைய எமினன்ட் பர்சனாலிட்டிஸ்லாம் அதில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்று வந்து நம்ம ஏஎம்எம் குரூப்லேருந்தும் வந்திருந்தாங்க, ஃபயர் சேஃப் சாட்டுக்கு அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அது மாதிரி மந்த்லி மீட்டிங்கே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஆக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நல்ல எமினன்ட் பர்சனாலிட்டிஸை கூட மந்த்லி மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து வாட் ஆர் ஆல் த ஸ்டார்ட் அப்ஸ் NCC has created அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைட்ஸ் போடுறோம். இப்போ அழகமை ஆச்சின்னு நாப்கின்ஸ் பண்ணுவாங்க. அவங்க NCCயில் வந்து ஆச்சிஸோடலாம் நல்லா மிங்கிளாக இன்ஸ்பயர் ஆகி இந்த நாப்கின்ஸ், ஹெர்பல் நாப்கின்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷீ இஸ் டூயிங் வெரி குட் நவ். NCCயோட ஸ்டார்ட் அப் இது. கலாட்டா ஈவெண்ட்ஸ் கார்த்திக் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் ஃபஸ்ட்டு NCCயில் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து ஹி ஹஸ் டன் இஸ் பிஸ்னஸ் குட். விசாலாட்சி ஆச்சு தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ், அவங்களும் வந்து ஆச்சிஸோட கமிட்டிலேருந்து வந்து அவங்களும் அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணாங்க. வி ஹவ் கிரியேட்டட்னு வி ஆர் ப்ரவுட் டு சே தட் NCC has done created so many entrepreneurs as a startup-ன்றதில். பவானி ஆச்சி, அபிராம்நாதன் அவங்களோட ஒய்ஃபு, டைமண்ட் டியோன்னு இப்போ புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டாட்டரோடு சேர்ந்து பண்ணுறாங்க அது. அவரும் அண்ணாமலையனோட டாட்டர் ஸ்டிர் அண்ட் போர்னு ஒரு ஆர்கிடெக்ட் ஃபேர்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுதன் அவர் வந்து டைவர்சிஃபிகேஷன் போயிருக்காரு. NCCயில் வந்து இதெல்லாம் பார்த்து ஹி ஹாஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் இப்போ வந்து he has signed up an agreement with South African counterpart for his diversified business. அந்த அளவுக்கு க்ரோ ஆகிறாங்க. சாம்சங் முத்து அவங்க வந்து முதல்ல வெறும் வந்து அந்த சாம்சங்கில் ஒரு பர்டிகுலர் டிவிஷனில் மட்டும் இருந்து இப்போ வந்து சாம்சங்கில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் கொண்டு வர அளவுக்கு, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர அளவுக்கு டைவர்சிஃபிகேஷன். அது ஃபேமிலி பிஸ்னஸ். அண்ணே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி பிஸ்னஸ் பட் நல்ல டைவர்சிஃபிகேஷன். இட்ஸ் எ க்ரோத் ஸ்டோரி அது. இட்ஸ் மீ. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி ஒன்லி ஸ்டாஃபிங். நான் வந்து ஓகே, நான் என்னை பற்றி நான் சொல்லலை, நான் சாரி. கண்ணன் என்னோடய பேர். ஓனா சிறுவேல் சொந்த ஊர். அம்பத்தூர் நகராட்சி வந்து பாஸ்ட் பிரசிடென்ட் ஃபார் 4 years. ஸ்டாஃபிங் சொல்யூஷன்ஸ் தான் என்னோட மெயின் ஒர்க். எனக்கு 21 years பண்ணுறோம். 3000 எம்ப்ளாயிஸ் இன்னும் அரௌண்ட் சென்னை ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன் வேணுன்றதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் முன்னாடி பார்ட்னர்ஷிப்பில் பண்ண விட்டுட்டோம். அதை 2020 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இட்ஸ் கோயிங் ஆன் வெரி வெல். ஆஸ் எ ஜாயிண்ட் வெஞ்சர் இண்டிவிஜுவலாகவும் பண்ணுறோம். ஃப்ளாட்ஸ் நல்லா பண்ணுறோம். எங்களோட இது என்ன ப்ராடக்ட் பண்ணாலுமே வந்து அலக் திக்னாச்சாயன்னு ஒன்று சொல்லுவாங்க, தனியாக தெரியுன்ற மாதிரி. அதனால் எது பண்ணாலுமே வந்து அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும், டக்குன்னு அந்த மாதிரி இருக்கும். ஹூ ஆர் ஆல் நெக்ஸ்ட் ஜென் என்டர்பிரனர்ஸ்? இது எல்லாருக்கும் ஃபோட்டோ போட முடியல, சிலது கிடைக்கல அர்ஜென்சியில் பண்ணதுனால. அம்பா பழனி அப்படின்னு அவங்களோட சன் அருண் அவங்க வந்து ஜாயிண்ட்டாக பண்ணுறாங்க. அவங்க வந்து
மாயவரம் சிட் ஃபண்ட்ஸ்னு ஒன்று பையன் பண்ணுறாங்க, ப்ளஸ் அண்ணனும் சேர்ந்து அவங்களோட பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென் ஹஸ் கம் இன் டு த ஃபேமிலி பிஸ்னஸ், அதுக்காக அதை சொல்ல வரோம். அது அதே மாதிரி நாகு அண்ணன் சூர்யா இஷா, நெக்ஸ்ட் ஜென் ஹஸ் கம் இன் டு த பிஸ்னஸ் ஆஃப் தி பேரண்ட்ஸ். இஎம்சி பழனியப்பன் இந்த இஷா அண்ணனோட டாட்டர் வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்காங்க. இன்னோவேட்டிவ் அண்ணாமலை அண்ணன் அண்ட் பிரியா வந்து ஸ்டிரன் போர்னு தனியாக ஒன்று ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லேயும் அவங்க வந்து உள்ளே வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அண்ணன் இஸ் ஃப்ரீ நவ், லாட் ஆஃப் ஃப்ரீ டைம் இஸ் அவைலபிள். கரெக்டான ஓகே. அண்ணன் பெரியண்ணன், ஆர்கிடெக்ட் பெரியண்ணன், அவங்க சன் வந்து இப்போ உள்ளே வந்தாச்சு பிஸ்னஸில். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் ஒரு மீட்டிங்லேயும் வந்து கண்டக்ட் பண்ணி சொல்லுவோம். சில்ட்ரன்ஸ் ஷுட் கம் டு த பிஸ்னஸ், சில்ட்ரன்ஸ் ஷுட் கம் டு த பிஸ்னஸ் சொல்லி நாங்கள் சொல்கிறது இல்லாமல் வெளியிலேருந்து நிறைய பேர் வர வச்சு சொல்லுவோம். அதனோட எஃபெக்ட் தான் நாங்கள் வி ஆர் ஆல் ஃபீலிங் தட். அண்ட் சிவானன் அண்ட் ராமு, அவரோட ஃபவுண்டிங் ஈஸி அண்ட் கரண்ட் ஈஸி. சிவானன் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவங்களோட சன் உள்ளே வந்தாச்சு. அதித்தி அண்ட் கணேசன் அண்ணன், நம்ம கணேசன் அண்ணன் இந்த இருக்காங்க. ஓகே. ஜுவல்லரியில் அவங்க போய் ஜுவல்லரி படிச்சுட்டு வந்துட்டு ஷீ இஸ் லீடிங் தி பிஸ்னஸ் நவ். ரவீந்திரன் அண்ணன் இது அவங்க வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டாட்டர் இன்டீரியர் டிசைன் போய் படிச்சுட்டு வந்துட்டு ஷீ ஹஸ் காட் இன் டு த பிஸ்னஸ். அபிராமநாதன் அண்ட் மீனா, இப்போ டைமண்ட் டியோ சொன்னாலே அபிராமநாதன் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ மீனா டைமண்ட் டியோன்னு சொல்லிட்டு அவங்களோட பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் புதுசாகவும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிறுசபேசன் அண்ட் அவரோட சன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லார்ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரர்ஸ், செகண்ட் லார்ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க பையன் அதில் உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவங்க நம்மளோட மெம்பர். அவங்க விஜயகுமார் அண்ட் விக்ரம் அகைன் அவங்க வந்து டைமண்ட் மேனுஃபேக்சரர்ஸு, பையன் வந்து உள்ளே வந்திருக்காங்க. சிறுசபைன்னு சொல்லிட்டேன். சோலைப்பண்ணன் சன் சொல்லிட்டேன் நான். சோலைப்பண்ணன் வந்திருக்காங்களா, அவங்களோட சன்ஸ் தான் வந்து முத்து, அண்ணாமலை அண்ட் விக்னேஷ், பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க வந்து ஃபாதர் அண்ட் சன். இது ஏஆர் ராஜேந்திரன் அண்ட் சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்களும் வந்து சன்னை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சச்சின் அண்ட் டாட்டர், சச்சின் வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பண்ணுவார், ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவார், இண்டஸ்ட்ரியல் இது. அதில் வந்து அவரோட டாட்டர் வந்து உள்ளே வந்திருக்காங்க. கண்ணன் அண்ட் விசாலாட்சி, அகைன் மைசெல்ஃப். நான் இன்னொரு வெர்டிக்கல் பண்ணுறேன், வீடு நேச்சுரல்னு சொல்லிட்டு. அது வந்து மில்லட் ப்ராடக்ட்ஸு. ஸோ மை டாட்டர் இஸ் கமிங் டு தட் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் தட். அண்ட் லேனா நடராஜன் அண்ணன் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சன் ஹஸ் கமிங் டு த பிஸ்னஸ். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து என்சிசிக்குள்ளேயே வந்து 18 பேர் வந்து இந்த கண்டக்ட் பண்ண மீட்டிங்ஸில் இன்ஸ்பயர் ஆகி அந்த லெகசியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் வந்து க்ரோ பண்ண பிஸ்னஸ் க்ரோ பண்ண உள்ளே வராங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் ஜெனில் வந்து இப்போது சில பேருக்கு ஃபோட்டோ கிடச்சதுனால ஃபோட்டோஸ் போட்டிருக்கோம். இது சிறுசபேசனன், இது வந்து ஆர்கிடெக்ட், இது வீடு நேச்சுரல்ஸ், நான் என்னோட டாக்டரும். ஓகே. வே ஃபார்வர்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க வி ஆர் பிளானிங் டு ரீச் அவுட் டு ஈச் அண்ட் எவ்ரி நகரதாஸ் இன் சென்னை ஹூ ஆர் இன் பிஸ்னஸ். இப்போது இதில் இருக்க சங்கமில் இருக்கவங்க எல்லாருமே சோஷியல் மோட்டிவ், சர்வீஸ் மோட்டிவில் வந்திருக்கிறதுனால அந்த மோட்டிவ் அது ஒரு தனி ஒரு டைரக்ஷன். அது இது என்னன்னாக்க வந்து ஒரு புது வித்தியாசமான கோணம், எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும். அதுக்காக வந்து நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும், ஈச் அண்ட் எவ்ரி நகரத்தார்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து சங்கத்தோட பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி சார் ரொம்ப ஈஸியாக முடியும். அது இன்ஸ்ட் ஆஃப் வி டைரக்ட்லி ரீச்சிங். ஸோ அதான் இந்த மீட்டிங்கோட மெயின் மோட்டோவே அதான். இது வந்து நாட் ஓன்லி இன் சென்னை. அடுத்த ஸ்டெப் வந்து வி வில் கனெக்ட் பிஸ்னஸ் கம்யூனிட்டி அக்ராஸ் வேரியஸ் சிட்டிஸு அண்ட் ஸ்டேட்ஸு அண்ட் ரீச் அவுட் குளோபல் ஆண்டர்ப்ரனர். இந்தியா இஸ் ஒன், ஜிஎஸ்டி இஸ் ஒன்னு சொல்கிற மாதிரி வந்து NCC இஸ் த ஒன் பிளாட்ஃபார்ம் விச் வி வாண்டட் டு மேக் இட் அஸ் தி குளோபல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸ் ஒரு இதுன்னு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறோம். ஸோ தட் ஆல் வில் பி கெட் கனெக்டட். நம்மளோட வந்து சிறிய சமூகம் 40,000 பேர் 45,000 பேர் தான் சொல்கிறாங்க. ஸோ கனெக்டாக இருந்ததுன்னா நல்ல பிஸ்னஸ் நல்லா நடக்கும். ஜெயின் கம்யூனிட்டி நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்ன, அவங்களுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இல்லாத ஒன்று தான் வெளியில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட சமூகம் மாறணும்னா இந்த மாதிரிலாம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் நம்மளால் முடியும். இதை முடிஞ்சோன்னே வி வில் சென்ட் அ வாட்ஸ்அப் லிங்க் தோஸ் ஹூ ஹேவ் டைம். பட் வாட்ஸ்அப் லிங்க்னோட 1008 வாட்ஸ்அப் இருக்குது, என்னடா அது அப்படின்னு நினைக்க வேண்டாம். தேர் வில் நாட் பி எனி அன்னெசரி மெசேஜஸ். அப்படி வந்துன்னா கூட அது இமீடியட்டாக கட் பண்ணிவிடுவோம் அதை. ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னாக்கா வி கேன் க்ரோ டுகெதர் அண்ட் க்ரோ அவர் கம்யூனிட்டி டுகெதர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கண்ணண்ணா. ஒன்றும் இல்லை, வாங்க பழகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் வந்து நம்பர்ஸ் நாங்கள் எடுக்கலைன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு ஐபிசின்னு முடியும் போது என்சிசிக்குள்ளே என்சிசி மூலமாக த நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் வேல்யூம் ஆஃப் பிஸ்னஸ் தட் இஸ் டன் 600 கோடி ரூபாய் 6 years பேக். அதாவது நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வெளியில் கொடுக்குற பிஸ்னஸில் முதல்ல வாங்க பழகலாம், ஒருத்தரை தெரிஞ்சுக்கலாம்,
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் கொடுக்குற பிஸ்னஸை நம்ம ஆளுங்களுக்கு கொடுங்கன்றதான் நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. இதோட இன்னும் டெப்த்தாக இன்சைட் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களோட மென்டர் திருப்பதி என்ன ஒரு சில வார்த்தைகளுக்காக அழைக்கிறோம். என்னுடைய காலை வணக்கம் அன்பார்ந்த சுவாமி அவர்களுக்கு. நகரத்தார் சங்கத்தின் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் சார்பாக சுவாமி அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் தங்கள் டைம் ஒதுக்கி எங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள், எங்களுக்கு அழைப்பை ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவர்களுக்கு வருக என்று வரவேற்று அவர்களை பேசுவதற்கு அழைப்பதற்கு சில வார்த்தைகள் என்சிசியை பற்றி. என்சிசியுடைய புது நோக்கமே வந்து யாரையுமே வந்து வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுல பிரயோஜனம் கிடையாது. எல்லாருமே சொல்லிட்டு இருக்கா நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். எல்லோரும் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க? நம்மகிட்ட அவ்வளவு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே வசதி கிடையாது, வசதியெல்லாம் கிடையாது. ஐடியாக்கள் இருக்கலாம், ஆனால் அந்த ஐடியாக்களை சேனலைஸ் பண்ணி ஒரு ஃபோரம் உண்டாக்கி அது மூலமாக நம்ம நகரத்தார் பிள்ளைங்களை வந்து ஒரு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னா கண்டிப்பாக நகரத்தார் புள்ளியாக மட்டும்தான் இருக்கணும். நகரத்தார் புள்ளி இல்லைன்னா கண்டிப்பாக நடக்க மாட்டோம். முதல் கேள்வி நான் கேட்குறது எல்லாத்தையுமே சொல்கிறது, தன்னை அறிமுகப்படுத்தும் போது நானே என்னை அறிமுகப்படுத்திக்கலைன்னா என் பேர் திருப்பதி, சொந்த ஊர் வந்து காரைக்குடி, நாங்கள் பிறந்த ஊர் வந்து தானிச்சாவூர்லேருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் காரைக்குடிக்கு வந்துட்டோம். கோயில் வந்து பிள்ளையார்பட்டி கோயில். நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், நமக்கு ஐடென்டிட்டி வந்து நம்ம கோயில் தான். தன் பேர் சொல்லும்போது முதல்ல நீங்கள் தயவுசெய்து நீங்கள் என்ன கோயில்னு சொல்லுங்கன்னு சொல்லி தான் நகரத்தார் சங்கத்தில் எங்கள் இதில் என்சிசியில் ஆரம்பிக்கும் போது அவன் பேரை சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருமே தொடர்ந்து ஊரையும் சொல்லி கோயிலையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு திருப்தி வரும். ஏன்னா நான் தான் அந்த மயிலாக எழுதினவன், அதில் எழுதியிருக்கேன் புள்ளியாக இருந்தால் தான் மட்டும்தான் மெம்பர் ஆகலாம்னு சொல்லிட்டு. அதனால் நான் புள்ளிதாரான்னு கேட்டுக்குவேன். யாராவது இப்போ வந்து செட்டிய வீட்டில் முன்னெல்லாம் வந்து அழகப்பன் மெய்யப்பன் தான் பேர் வைப்போம். இப்போ நம்ம எல்லோரும் என்னென்னமோ பேரெல்லாம் வைக்கிறோம். அதனால் யார் எந்த ஜாதின்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் 2 தரம் கேட்டுக்குவேன், கரெக்டாக பார்த்துட்டிங்களாப்பா அந்த ஊர் தானே, யாரையும் ஊர்க்காரங்களை கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெம்பர் ஆக்கிறோம். மெம்பர் ஆனதுக்கப்புறம் இதனுடைய மெயின் எய்ம் வந்து கண்டிப்பாக நம்ம நகரத்தார் பசங்களை வந்து குழந்தைங்களை வந்து ஊக்குவிச்சு பிஸ்னஸை கொண்டு வரணுங்கிறத தான். இப்போ என்னை எடுத்துக்கிட்டேன், நான் வந்து என்னுடைய வயசில் 52 வயசு வரை நான் சர்வீஸில் தான் இருந்தேன், வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய 52வது வயசில் தான் நான் வந்து பிஸ்னஸுக்கு ஆரம்பித்தேன். அதுவும் வந்து என்னுடைய பையனுக்காக ஆரம்பித்து இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டுருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு. அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் பிஸ்னஸ்னு வரும்போது நிறைய ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும். நான் சர்வீஸில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கணான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால பிஸ்னஸே ஆரம்பிக்கப்படாதா? எல்லோரும் சொல்கிறாங்க, ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா ஒன்று ஏற்ற இறக்கம் இருக்கும், எல்லாருமே நாங்கள் நஷ்டப்பட்டு தான் மறுபடியும் பிஸ்னஸ் வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் எடுத்தாலும் எல்லாரும் நம்ம பேசுகிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அந்த பிஸ்னஸில் ரொம்ப நஷ்டமாயிடுது, நஷ்டம் பூரா போச்சு, அதுக்கப்புறம் மறுபடி கடன் வாங்கினேன், அப்புறம் வந்தேன், மறுபடியும் கீழே விழுந்துட்டேன், மறுபடியும் இருந்தேன், அப்போ தான் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அது மாதிரி கிடையவே கிடையாது. அப்போ அதை சொன்னீங்கன்னா எல்லோரும் பிஸ்னஸுக்கே வர மாட்டாங்க. ஐயோ கீழே விழுந்துடும், இதுக்கடா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் தான் சொல்கிறோம். நான் பிஸ்னஸில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தால் தான் இருந்தது, அது இருக்க தான் செய்யும். இன்றைக்கி என்ன வரும்னு தெரியாது. நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும், என்னுடைய எக்ஸ்போர்ட் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸில் சேலஞ்சஸ் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அதை விட்டு ஓடிட முடியாது. நம்ம குடும்பத்தில் 1000 சண்டைகள் வருது, ஓடியாக போடுறோம், ஒன்றா தானே இருக்கும். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லேயுமே, பிஸ்னஸை கல்யாணம் பண்ணிட்டு அது மாதிரி தான் இருக்கணும். அதனால் தயவுசெய்து குழந்தைங்களை வந்து நல்லா ஊக்குவிச்சு பிஸ்னஸுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதில் தான் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நகரத்தார் கம்யூனிட்டியில் நிறைய பண்ணுறீங்க. எல்லோரும் நிறைய தானம் தர்மம் பண்ணுறோம், நிறைய கோயில்கள் தர்மம் பண்ணுறோம். எனக்கு கேட்குறது நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன் உங்கள் எல்லாருக்கும். வர்றவங்களுக்கு வேணுங்கிறது சீடு கேபிட்டல். இன்றைக்கி சீடு கேபிட்டல் கிடைக்கிறதில்ல. அதனால் நிறைய பேர் தொழிலுக்கு வரது கிடையாது. எல்லோரும் நீ பிஸ்னஸுக்கு வான்னு சொல்கிறோம், வர்றேன்னாங்க, அண்ணே நான் வந்துட்டேன், எனக்கு பிஸ்னஸுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் கொடுக்குறதுக்கு எங்கிட்ட பணம் கிடையாது, அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. முன்னெல்லாம் பேங்க் வச்சுருந்தா பண்ணுவோம். இன்றைக்கி பேங்க்கில் லோன் கிடைக்கிறது வந்து ரொம்ப சாதாரணம், ஈஸியாக எல்லாருக்குமே லோன் கிடைக்கும். உங்களுடைய ப்ரொப்போசல் ஒழுங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக பேங்க்கில் லோன் கிடைச்சிரும். ஆனால் அந்த சீடு கேபிட்டல் கிடைக்காது. தயவுசெய்து நம்ம ஆர்கனைசேஷனில் நான் சாமிகளுக்கு வேண்டிக்கிறது ஒன்று தான், உங்கள் தலைமையில் நீங்கள் ஏற்பாடு பண்ணி நம்ம பசங்களுக்கு நம்ம தொழில் முனைவோர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக எப்படி கல்யாணங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்களோ, இன்றைக்கி போன வாரம் கூட நான் சுவாமிகள் பேசினதை கேட்டேன். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நகரத்தார்கள் இருப்பாங்களா இல்லையாங்கிறதே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் இன்டர்வியூலாம் சொன்னாங்க. நீங்கள் அந்த போன வாரம் தான் நான் கேட்டேன். அதை மாதிரி வந்து
அந்த மாதிரி நம்ம இது போயின்னு இருக்கு. தயவு செய்து எல்லாருமா சேர்ந்து நம்ம பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் தொழில் முனைவோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் ஒரு சீடு கேபிட்டல் கம்பெனி பண்ணுவோம். பேங்க் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. பேங்க்கில் நிறைய லோன் கிடைக்குது, நிறைய பேர் பேங்க்ல லோன் தராங்க. நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். நம்ம முன்னெல்லாம் பேங்க் வச்சுருந்தோம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வச்சுருந்தோம், இந்தியன் பேங்க் வச்சுருந்தோம், பேங்க் ஆஃப் பரோடா வச்சுருந்தோம். நம்ம கம்யூனிட்டிக்கு பேங்கிங் தெரியாதா? நம்ம தானே உலகத்துக்கே பேங்கிங் சொல்லி கொடுத்தோம், பேங்கிங் ஆணைப்புவாங்கிறாங்க. இன்றைக்கி தேவை, என்னையை பொறுத்தவரை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், தேவை கண்டிப்பாக சீட் கேபிட்டல். சீட் கேபிட்டல் கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒரு கம்பெனிகள் ஆரம்பித்து நிறைய பேர் ஆரம்பிச்சிங்கன்னா உண்டு. இன்றைக்கி இப்போ பப்ளிக் இஷ்யூவில் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தேர் இஸ் எ கான்செப்ட் கால் தி ஆங்கர் இன்வெஸ்டர் கேபிட்டல். ஆங்கர் இன்வெஸ்டரை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க முதல்ல. அவங்க மறுநாள் காலையில் சேர விற்றுட்டு பணத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம இதில் அந்த மாதிரி சேர்ந்து ஒரு ஆங்கர் இன்வெஸ்டர் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி செபியில் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனி மூலமாக நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். தயவுசெய்து இங்கே வந்திருக்க சங்க தலைவர் அனைவர்களுக்கும் வந்திருக்க நண்பர்களுக்கும் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த கம்யூனிட்டிக்கு இப்போ இன்றைக்கி அவசியமான தேவை கேபிட்டல், சீடு கேபிட்டல். அந்த சீடு கேபிட்டலுக்காக நீங்கள் எவ்வளவோ தர்மங்கள் பண்ணுறீங்க, எவ்வளவோ தானங்கள் பண்ணுறீங்க. எல்லோரும் கோயிலுக்கு பண்ணுவோம், நல்லா பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. நான் நாத்திகன் இல்லை, நானும் கோயிலுக்கு போகிறோம் தான், நானும் சாமி கும்பிட்றோம் தான் இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு பரம் இருந்தாலும் கண்டிப்பாக இதுக்காக, இந்த கம்யூனிட்டிக்காக எல்லோரும் தயவு செய்து ஒரு கான்ட்ரிபியூஷனை நினச்சி ஒரு சீடு கேபிட்டல் கம்பெனி க்ரியேட் பண்ணி வரப்போகிறவங்களுக்கு தயவு செய்து வழிகாட்டுங்கன்னு சொல்லி வேண்டிக் கொண்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நான் ஒன்று மறந்துட்டேன். என் பேர் பழனியப்பன் கணேஷ், ஊர் உலகம்பட்டி, இளைத்தாக்குடி, பட்னசாமி சொல்லிட்டேன். இல்லை, எல்லா சங்கங்கள்லேயும் ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ஒரு ஆள் வேணும். நம்ம எங்கேயும் டீரெயில் ஆகிடாமல் பார்த்துக்கிறதுக்கோ, இல்லை நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் உள்ளே வரும்போது லைட்டாக ஆஃப்லைன் போகாமல் இருக்கிறதுக்கோ. அது மாதிரி எங்கள் இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பீயிங் தி பேக் போன், ரொம்ப ரூட்டாக எங்களை எங்கேயுமே ஒரு ஆஃப் ரெயில் ஆகாமல் பார்த்துக்கிறது எங்கள் மென்டர் திருப்பதி என்ன. லெட்ஸ் கிவ் ஹிம் a big round of applause. Thank you so much. இன்னொரு இன்சைட்டுக்காக எங்கள் பாஸ்ட் பிரசிடெண்ட் பால்வே வீரப்பண்ணே. எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் கொஞ்சம் திருப்பி சொல்லலாம். எல்லோரும் காலை வணக்கம். ஜோரம் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் ஒரு கை தட்டலாம். ஜோரம் எல்லாருமே சாமி அவர்களையும் திருப்பதி அவர்களையும் நல்லிப்பண்ண அவர்களையும் மற்றும் நம் என்சிசி உறுப்பினர்களையும் சங்க நிர்வாகி அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ எல்லாருமே எங்கள் என்சிசி, நாங்கள் ரன் பண்ணுற என்சிசியை பற்றி எல்லாம் தெளிவாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. இப்போ என்சிசி என்ன பண்ணுது, என்சிசி என்ன பெனிஃபிட் அடைகிறோங்கிறத பற்றி எல்லோரும் தெளிவாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது எல்லோரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம சங்கங்கள் என்ன பண்ணுறோம்னா, நம்ம நகர்த்தார் சம்மந்தப்பட்ட மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக இல்லையா? அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பெரும்பாலும், இல்லையா? நானும் சங்கத்தில் வடமலை சங்கத்தை செயல்படுறதுனால அதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. பிள்ளையாரம் பண்ணுறோம், ஒரு 4-5 ஐட்டங்கள் பண்ணுறோம், அதோடு மற்ற தேவை நம்ம கவனிக்கல. இப்போ என்சிசி நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சங்கங்களும் பிஸ்னஸுக்காக சில நேரங்களை ஒதுக்கணுங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் முன்னால் சில பிளான்லாம் பண்ணி நாங்கள் அதை முயற்சி பண்ணோம். அப்போ இந்த லாக்டவுன் வந்ததுனால அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியல. அது இப்போ இவங்க இந்த டீம் எடுத்து அது அடுத்த லெவலில் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்காக அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ முயற்சி எடுத்திருக்கோம். இப்போ அது எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு சங்கங்களையும் இருக்கவங்க அங்கங்கே பண்ணுற வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சர்வீஸ் பண்ணுறவங்க, இப்போ எக்ஸாம்பிள் ஆடிட்டர், டாக்டர்ஸ் அப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க உங்கள் ஏரியாவில். அவங்க எல்லாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கூட அந்த ஏரியாவில் இருப்பாங்க, நமக்கு தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் இதோடைய அடுத்த நோக்கமே. இப்போ அவங்க கல்யாண பிரசமம் சொன்னாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பு என்சி சார்பாக ஆரம்பிக்கப்படும். மொத்தமாக எல்லாருமே அதில் சேர்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா, உங்கள் ஏரியாவில் இருக்க பிஸ்னஸ் பீப்புளை, உங்கள் ஏரியாவில் இருக்க சர்வீஸ் பீப்புளை எங்களோட கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கனெக்ட் பண்ணால் நம்ம அதை ஃபுல்லாகவே ஒரு 2000-3000 பேர் சேர்ந்துடும். அதில் இது ஒரு வேணும் முயற்சி. நம்ம அதை பண்ணினா நமக்குள்ளே எங்கெங்கே யார் என்ன பண்ணுறாங்க, எத்தனை பேர் இருக்காங்கிறது ஒரு தெரிய வரும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். இது ஒரு முயற்சி. ரெண்டாவது, நாங்கள் ஏற்கனவே 7 ஜோனாக பிரித்து வச்சுருக்கோம். சென்னை 7 ஜோனாக பிரித்து வச்சுருக்கோம். அது இன்னும் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுற கூட பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா, எல்லாருடைய கலந்துரையாடல் பிறகு. இப்போ ஜோன் 1 சக்ஸஸ் ஜோனுக்கு பேர் வச்சுருக்கோம். சக்ஸஸ் ஆகிறோம் எல்லாருமே, நீங்கள் எல்லாமே கைதட்டலாம். 2வது வின்னர் ஜோன், 3வது கான்ஃபிடன்ட் ஜோன், ஃபெய்த் ஜோன், பிலிப் ஜோன், ட்ரஸ்ட் ஜோன்,
லெவல் இப்படின்னு 7 ஜோனை பிரித்து வச்சுருக்கோம். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பொறுப்பு கொடுத்து 2 மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது நடத்த முடியல. ஒன்று வந்து கண்ணன் அவங்க ஏரியாவில் நடத்துனாங்க, அது நல்ல சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங்கு. அதில் முத்துராமன் அதில் தான் நமக்கு மெம்பர் ஆனார். இப்போ காசியில் உங்களுக்கு பண்ணுற மேப்பாக்குறாங்கல்ல, பெரியனோட ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அம்பத்தூர், அவர் அது மூலம் வந்து தான் இப்போ இதில் இன்ட்ராக்ட் ஆகி நிறைய ஓரளவுக்கு அவருக்கு நிறைய பிஸ்னஸ் வருது, அவர் டெவலப் ஆகிருக்காரு. இதெல்லாம் அந்த என்சிசியில் வந்ததுனால நடந்த உதாரணங்கள் இதெல்லாம். ஸோ நம்ம இனி ஃப்யூச்சரில் நீங்கள் அந்தந்த சங்கங்களில் முதல்ல ஒரு மீட்டிங் போட்டு அவங்க யார் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யார் யார் சர்வீஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் இதில் இல்லை, ஆடிட்டரில் சேர்க்கலாம், அட்வொகேட் சேரலாம். அதில் அது தவிர நமக்கு டாக்டர் சேரலாம். அப்போ யார் யார் எந்தெந்த ஏரியாவில் அட்வொகேட் இருக்காங்க, ஆடிட்டர் நமக்கு தெரிய வரும். ஸோ அது இந்த குரூப்பில் கம்பைன் பண்ணி அந்தந்த ஏரியாவில் மீட்டிங் போட்டு நம்ம அடுத்த லெவலில் இதை கொண்டு போகிறதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணலாம். எல்லோரும் பண்ணலாமா? எல்லாம் உற்சாகமாக சொன்னதான் அடுத்த லெவல் போகலாம் எல்லாருமே. நம்ம வெறுமனே இனிமேல் நம்ம சங்கம் வந்து வெறுமனே நம்ம நகர்த்தாருக்கு மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியாக க்ரோத் பண்ணுறதுக்கான முயற்சி தான் இது எல்லாமே. இதுக்கு எல்லா முயற்சியுமே இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும்போது அவங்க எல்லாரையும் சேர்த்து இந்த மாதிரி மீட்டிங் என்சிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வியாபாரிகளை பூரா சேர்த்து நம்ம இன்னொரு மீட்டிங்கோட பெரிய லெவலோட ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கான முயற்சி தான் இந்த முயற்சி. இது அதுக்கு தான் இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம் நம்ம இப்போ. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. திருப்பி இங்கே சொல்கிறது வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான். நம்ம கொஞ்சம் பேர் பிஸ்னஸில் இருக்கிறோம், கொஞ்சம் பேர் பிஸ்னஸில் வரலாமான்னு ஒரு ஆசையோடு இருப்பாங்க. பட் அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்க கூட வந்து இங்கே மெம்பர் ஆகி கான்ஸ்டண்ட்டாக எவ்ரி மந்த் என்சிசியில் ஒரு மீட்டிங் வைப்பாங்க, யாராவது ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வர வச்சு பேசுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எங்காவது ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். ஸோ டு கெட் இன் டு பிஸ்னஸ் அடுத்த ஜென்ரேஷன் சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க, அவங்கள அட்டன் பண்ண இங்கே இருக்க எல்லா பிஸ்னஸ் மேனையும் பார்க்கும்போது சரி நம்ம ஏன் இன்னொருத்தருக்கு போய் ஒர்க் பண்ணணும், நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஐடியாவும் வரும். ஸோ அதுதான் நாங்கள் இங்கே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ தட் இஸ் வாட் இன்றைக்கி நிகழ்வும் அதுதான். அடுத்த மெயின் அஜெண்டாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. நம்ம ஃபுட் கிங் கதிரேசன் குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக கூப்பிட்றோம். வணக்கம், என் பேர் கதிர். நான் என்சிசியில் ஈசியில் இருக்கிறேன். அண்ட் ஊர் வந்து காரைக்குடி, கோவில் வைரவம்பட்டி. அண்ட் அடிஷ்னலாக உங்கள் சோஷியல் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா காரைக்குடி நகரத்தார் சங்கம், சென்னை வாழ் காரைக்குடி நகரத்தார் சங்கமில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். இதுதான் அபவுட் மீ. ஸோ இப்போ எல்லாமே இங்கே வந்து பிஸ்னஸை பற்றி நம்ம லைக் அங்கங்கே அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பிஸ்னஸ் ஆளுங்களை எல்லாரையும் கனெக்ட் பண்ணி என்சிசிக்கு கொண்டு வர்றது முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்டு நானும் இங்கே சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆகலை, ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கும். இங்கே வந்து எந்த லெவலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா ஒரு 2 to 3 இயர்ஸில் ஒரு ஆளை கொண்டாந்து ஈஸிலேயோ ஆஃபீஸ் பேரர்லையோ போடுற அளவுக்கு அந்த ரெக்கக்னிஷன் வந்து இங்கே இருக்குது. அண்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே வந்து யார் நியூ மெம்பர்ஸ் வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக பிஸ்னஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ எனக்கு எடுத்திங்கன்னா நான் இன்ட்ரோடக்ஷன் நாள் பண்ணேன், டேட் ஆஃப் ஜாயினிங்கில் நாள் இன்ட்ரோடக்ஷன் பண்ணேன். செகண்ட் டே எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடந்துச்சு. ஸோ எனக்கு 2 பிஸ்னஸ் இருக்குது. அண்ட் அதுவும் வந்து அதாவது என்னோடய க்ரெடிபிலிட்டி தெரியாது, என்னுடைய ஒர்க் ஃபோர்ஸ் பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் நான் பேசின சில வார்த்தைகளில் நம்பிக்கை வச்சு என்சிசி எனக்கு கொடுத்தது. இது எனக்கு மாத்திரம் இல்லை, இங்கே சேர்ற எல்லாருக்கும். இப்போ இங்கே நீங்கள் வந்து ஆர்கிடெக்ட் பெரிய நேம் பார்ப்பீங்க, இனோவேட்டிவ் அண்ணாமலை நேம் பார்ப்பீங்க, திருப்பதி நேம் பார்ப்பீங்க. உடனே ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த நிமிஷம் நியூ மெம்பர்ஸ் யார் சேர்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது தான் என்சிசி. அதாவது நம்ம நகரத்தாரில் வந்து தேடி நம்ம வந்து லைக் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து கண்டுபிடிச்சி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கூட அவங்களுக்கான அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் ரைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க எப்படி வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மோட்டிவ் இருக்கும், ஐடியா இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அதை கன்வெர்ட் பண்ண தெரியாது, கேபிட்டலைஸ் பண்ண தெரியாது. அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து அவங்க வந்து எப்படி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன சர்க்கிள்கள் இருந்திருக்கும், அதனால் அடுத்தடுத்து போகிறதுக்கு பயந்துட்டு இருப்பாங்க. இங்கே என்சிசியில் எடுத்தோன்னே பிஸ்னஸ் கூட பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ இவங்க எல்லோரும் சொன்னாங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து சேருங்கன்னு. நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இல்லை, இங்கே எம்ப்ளாய்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க. பட் நம்மளுடைய ஜீன்லே இந்த பிஸ்னஸ்ங்கிற விஷயம் வந்து ஊறி போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களை கூட நம்ம வந்து இனிஷியலாக வந்து உள்ளே கொண்டு
வந்து இங்கே நடக்கிறத ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஒரு ஃபீலர்ஸ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்துக்கிட்டே இருக்கும். 25 வயசாக இருக்கலாம், 30 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஐடியாவை எப்படி என்னைக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏன்னா ஒரு 30, 35, 40 வயசுக்கு வரும்போது அந்த எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து பிஸ்னஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியாமல் பயந்து அந்த மாதிரி ஹெசிடேஷனோடு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வேலை பார்க்குறவங்க கூட இதில் வந்து மெம்பர்ஸாக சேரலாம். மெம்பர்ஸாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நடக்கிறத பார்த்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் இது. பட் என்னோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்னென்னா, நம்ம இப்போ எக்ஸ்போஸ் அங்கங்கே நடக்குது, சந்தைகள், காரைக்குடி சந்தை பெருசாக இப்போ நம்ம காரைக்குடி சங்கம் வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம என்சிசிலையும் எக்ஸ்போ பண்ணுறோம். இதில் இந்த எக்ஸ்போ பிஸ்னஸ் எக்ஸ்போ நம்ம பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்போவை தாண்டி இன்னும் 2 விஷயங்கள் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒன்று ஆர்ச்சிஸ்க்கு பண்ணுறோம், இன்னொன்று யூத்துக்கு பண்ணுறோம். இப்போ யூத்துக்கு வந்து 9 to 23 வயசுல இருந்தே நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸை க்ரூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி ஆர்ச்சிஸையும் இப்போ நாங்கள் வந்து அவங்க வந்து ஹோம் மேக்கர்ஸாக இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் செட் இருக்கும், அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு தயங்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த எக்ஸிபிட் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு ஏஸ்ன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஆர்ச்சிஸ் அசோசியேஷன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன லெவலில் கடை வீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ இந்த கடை வீதி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ச்சிஸ் மாத்திரம் தான் பண்ண போகிறாங்க. ஒரு 25 ஸ்டால் வந்து இதில் வந்து போட போகிறோம். இந்த ஸ்டால் நார்மலாக நம்ம வந்து இப்போ ஒரு அசோசியேஷனில் வந்து ஒரு மீட்டிங்கோ எக்ஸ்போவோ ஏதாவது பண்ணுறோம்னா நம்ம ஒரு கிரவுண்டோ ஒரு ஹாலோ இல்லை ஒரு அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு செட்டப் பண்ணி அங்கே வந்து நம்ம வாக்கினை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணுற வாக்கின் நார்மலாக ஒரு 10,000 பேர் அதிகபட்சம் நம்மளால் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் கடை வீதிங்கிற விஷயத்தில் வந்து என்னென்னா, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது எங்கே கூட்டம் இருக்கோ அங்கேயே போய் நம்ம எக்ஸ்போ பண்ணுறோம். அது எங்கே பண்ணுறோம்னா ஆம்பா மாலில் பண்ணுறோம். அண்ட் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஆம்பான் எங்கே இருக்காங்க, ஆம்பான்னு கைதட்டு கொடுங்க. இந்த கைதட்டு எதுக்குன்னா, நம்ம விஆர் மால்லையோ இல்லை ஃபீனிக்ஸ் மால்லையோ நம்மளால் ஈஸியாக வந்து நம்ம பெனிட்ரேட் பண்ண முடியாது. நம்ம பெனிட்ரேட் பண்ணுறது வந்து கஷ்டம் கிடையாது, பட் அதுக்கான கொடுக்குற கமர்ஷியல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஆம்பான்னு நம்ம சமூகத்தில் ஒரு ஆளாக இருக்கனால நமக்கு ரொம்ப டிஸ்கவுண்டட் ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்டட் ரேட்டில் எந்த மார்ஜினும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ஆர்ச்சிஸ்க்கு வந்து அந்த பெனிஃபிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நம்ம கொண்டு வரோம். அண்ட் இன்னொன்று, இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் சொன்னேன், நார்மலாக நம்மளால் ஒரு 10,000 வாக்கின்ஸ்க்கு மேலே ஜென்ரேட் பண்ண முடியல. இந்த ஜென்ரேட் பண்ணுறது கூட நம்ம வந்து மோஸ்ட்லி செட்டியாஸ் குரூப்புக்குள்ளே, நகரத்தார் குரூப்புக்குள்ளே தான் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். பட் ஆம்பாமாலில் மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாருமே வர்றாங்க. சராசரியாக ஒரு வாக்கின்னு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40,000லேருந்து 50,000 பேர் டெய்லி வர்றாங்க. வீக்கெண்டு இதை விட கூட இருக்குது. ஸோ நம்ம வந்து இது என்றைக்கு நடக்க போகுது, என்றைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கோம்னா May 24th, 25th சாட்டர்டே சண்டே. ஸோ என்றைக்கு வாக்கின் ஜாஸ்தியாக இருக்குமோ அன்றைக்கி தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். அண்ட் பீயிங் வெக்கேஷன் டைமு இன்னும் ஜாஸ்தியாகவே வாக்கின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டர்ஸ் மாதிரி கொடுப்போம். அந்த போஸ்டர்ஸில் கான்டாக்ட் இருக்கும். அண்ட் அந்த கான்டாக்ட்டுக்கு தயவு செஞ்சு உங்கள் ஏரியாக்களில் இருக்கிற அந்த ஆர்ச்சிஸு யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தயவு செஞ்சு என்கொயர் பண்ணி அவங்களுக்கு ஃபீஸிபிளாக இருந்தால் அந்த ஸ்டால்ஸ் புக்கிங்க்கு கான்டாக்ட் பண்ணு. ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ கதிர் அண்ணன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்ரீ நாராயண கான தேசிக சுவாமிகள் பேச இருக்கிறாங்க. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு த மோஸ்ட் பாப்புலர் அம்பத்தூர் நகர உமன்ஸ் சங்க விங் பிரசிடெண்ட், நம்ம நகர்த்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட இசி டீம் வள்ளி பழனியப்பண்ணாச்சியை அழைக்கிறேன்.